ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஏ புக். இந்த வகுப்புல கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள் ஓல்டு புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்ன செயல் கொடுத்திருக்காங்க, அதுக்கான பொருள் என்ன, ஆசிரியர் குறிப்பு என்ன, நூல் குறிப்பு என்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்க்கலாம். கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நியூ புக்லயும் படிக்கணும், ஓல்டு புக்லயும் படிக்கணும். நியூ புக்ல எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 10th 12th பொதுத்தமிழ் புத்தகத்துல படிக்கணும். அதுக்கு அடுத்தது 12th சிறப்பு தமிழ் புத்தகத்திலையும் நீங்க படிக்கணும். இதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா 2 வீடியோ வந்திருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கிறதையும் 12th சிறப்பு தமிழ்ல கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட் சேர்த்து ஒரே வீடியோல இருக்கும். அதுக்கு அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புத்தகத்துல இருக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோல இருக்கும். மொத்தமா 2 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கல, அந்த கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இனி நம்ம ஓல்டு புக்ல கொடுத்திருக்கிறது தான் பார்க்கணும். சோ அப்போ ஓல்டு புக்ல உங்களுக்கு கம்பராமாயணம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும்னா 8th ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகும், அடுத்தது 10th கவர் ஆகும், 12th கவர் ஆகும். 12th ஓல்டு புக்லயுமே உங்களுக்கு கம்பராமாயணம் கவர் ஆகும். இதுல 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கிறத நம்ம ஆல்ரெடி 10th நியூ புக்லயும் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க மறுபடியும் போய் 8th ஓல்டு புக் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, உங்களுக்கு நானே ஷோ பண்றேன். இங்க கம்பராமாயணம் கொடுத்திருக்காங்களா, இதுதான் ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பாடல். இந்த தாதுது சோழைதோறும் சண்பக காடுதோறும் தொடங்கக்கூடிய கம்பராமாயண பாடல் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் போயமா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் பார்த்தா போதும் இப்ப. ஓகேங்களா? சோ 10th ஓல்டு புக்ல ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல கொடுத்திருக்கக்கூடிய பாடல், அதுக்கான பொருளை விரிவா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஆசிரியர் குறிப்பு, கம்பராமாயணத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், கம்பர். சோ கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்திருக்காரு. இந்த ஊர் நாகை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு அருகில இருக்கு. கம்பரோட தந்தையார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்தன் அவர்கள் தான் கம்பரோட தந்தையார். கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்துல வாழ்ந்தவர். இவரை திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படிங்கிறவர் தான் ஆதரிச்சிருப்பாரு. அதாவது திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால ஆதரிக்கப்பட்டார் கம்பர். சோ கம்பரோட காலம் அப்படின்னு பார்த்தா கிபி 12ஆம் நூற்றாண்டு தான் இவரோட காலம். இவர் செய்நன்றி மறவா இயல்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவர் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவர் தன்னை ஆதரிச்ச வள்ளலான சடையப்பரை பத்தி 1000 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் சிறப்பிச்சிருப்பாரு. சோ அதனாலதான் இவரை செய்நன்றி மறவா இயல்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ கம்பர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் ஆகியவை கம்பர் இயற்றிய நூல்கள். கம்பர் ராமனோட வரலாற்றை பற்றி எழுதினதுதான் கம்பராமாயணம். அடுத்தது ஏரெழுவதும் திருக்கை வழக்கமும் உழவர்களை பத்தி எழுதினது. உழவர்களுடைய சிறப்பை பற்றி கூறக்கூடிய நூல் தான் ஏரெழுவது திருக்கை வழக்கம். அடுத்தது சரஸ்வதி அந்தாதி, எல்லாருக்குமே தெரிஞ்சது. சரஸ்வதினா கலைமகள். அப்ப கலைமகளை பத்தி எழுதினதுதான் என்னன்னா இந்த சரஸ்வதி அந்தாதி. சடகோபர் அந்தாதி அப்படிங்கறது யாரை பற்றி கம்பர் எழுதினார் அப்படிங்கறத நீங்க தான் கமெண்ட் பண்ணும். ஏன்னா இதுக்கான ஆன்சர் என்னங்கறத நான் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோலயே கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதனால இதுக்கான ஆன்சர் சடகோபர் அந்தாதி நூல்ல கம்பர் யாரை பற்றி எழுதியிருப்பார் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கம்பரோட காலத்துல வாழ்ந்த புலவர்கள் அப்படின்னா சயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, இந்த 3 பேருமே என்ன பண்ணாங்கன்னா கம்பர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ அதனால தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்தது கம்பனுடைய பெருமையை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியங்கள், தொடர்கள் கொடுத்திருக்காங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியிற் பெரியர் கம்பர் என்னும் தொடர்களால் கம்பனின் பெருமையை அறியலாம். அடுத்தது யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் என்று பாரதியார் கம்பரை புகழ்ந்து பாடியுள்ளார். இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பனை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் என்னன்னா பாரதியார். சோ அதனால ஏதாவது ஒரு சிறப்பு தொடர் கொடுத்திருக்காங்கன்னா யார் அப்படி சிறப்பிச்சிருக்காங்கிறது தெரியணும், அண்ட் யாரால சிறப்பிக்கப்பட்டாங்க அப்படிங்கறதும் தெரியணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நூல் குறிப்பு. கம்பராமாயணம் அப்படிங்கறதோட, கம்பராமாயணம்னா என்ன, அந்த நூல் எதை பத்தியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க ராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம். ராமனோட வரலாற்றை கூறக்கூடியதான் ராமாயணம். இந்த ராமாயணத்தை வால்மீகி அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வடமொழியில எழுதியிருப்பாரு. அந்த வடமொழியில எழுதின ராமாயணத்தை தழுவிதான் கம்பர் தமிழ்ல ஏற்றிருப்பாரு. அந்த கம்பர் அந்த ராமாயணத்தை எழுதினதுனால இதை நம்ம கம்ப ராமாயணம்னு சொல்றோம். ஆனா கம்பர் அவர் எழுதின இந்த ராமாயணத்துக்கு அவர் ஒரு பேர் வச்சாரு. அது என்னன்னா ராமாவதாரம்.
அப்ப கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்னன்னு கேட்பாங்க, ராமாவதாரம். அதுக்கு அடுத்தது கம்ப ராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கும். என்னென்ன காண்டம்னா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களை உடையது. காண்டம் அப்படின்னா என்னன்னா பெரும் பிரிவையும், படலம் என்பது இந்த நூல்ல இருக்கக்கூடிய உட்பிரிவையும் குறிக்கும். இதுவும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சோ பெரும் பிரிவை குறிக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காண்டம். ஓகேங்களா. தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பரின் படைப்பினால் உச்ச நிலையை அடைந்தது. கம்பரோட படைப்பினால வந்து தமிழ் இலக்கிய காப்பிய வளர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னா உச்ச நிலையை அடைந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த நூலோட சிறப்பு கருதியும் திருக்குறளோட பெருமை கருதியும் இந்த 2 நூலையும் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கதினா கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். ஓகேங்களா. அடுத்தது கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. பொருள், அணி, நடை ஆகியவற்றால் சிறந்தது. கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது. சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் மிளிர்ந்துள்ளது. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். கம்பராமாயணத்துல கொடுத்திருக்கக்கூடிய 2வது காண்டம் என்னன்னா அயோத்திய காண்டம். இதுல இருந்துதான் நம்மளுக்கு ஒரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க, ஒரு பாடப்பகுதியா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அயோத்திய காண்டம்ல 13வது படலமா இருக்கக்கூடியதுதான் வந்து குகப்படலம் அப்படின்னு சாரி 13 படலங்கள் இருக்கு. அதுல குகப்படலம் வந்து 7வது படலமா இருக்கும். ஓகேங்களா. சோ கம்பராமாயணத்துல அயோத்திய காண்டம் அப்படிங்கிறது 2வது காண்டம். அதுல 2வது காண்டத்துல 13 படலங்கள் இருக்கும். அதுல 7வது படலம் தான் குகப்படலம். இந்த குகப்படலத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்னன்னா கங்கை படலம். சோ இவ்வளவுதான் உங்களுக்கு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. இனி டைரக்டா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாடலை பாத்திரலாம். பாடலும் அதுக்கான பொருளும் பாத்திரலாம். சோ இங்க வந்து முன்கதை சுருக்கம் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. இந்த இதுல நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அயோத்திய காண்டம் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அதுல அயோத்திய காண்டத்துல 13 படலங்கள் இருக்கும். அதுல 7வது படலமா இருக்கக்கூடியதான் இந்த குகப்படலம். குகப்படலத்தை பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. சோ இந்த கதை சுருக்கம் கொடுத்திருக்காங்க. எப்படி கம்பராமாயணம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அயோத்தி நாட்டுல தசரதன் ஒரு மன்னன் இருப்பான். அந்த மன்னனுக்கு மக்கள் 4 மகன்கள் இருப்பாங்க. யார் யாரு அப்படின்னா ராமன், லக்குவன், பரதன், சத்ருக்கன்னு 4 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. சோ தசரதன் தன் மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்ட விளைந்தான். தசரதன் என்ன பண்றான்னா தன்னோட மூத்த மகனான ராமனுக்கு தான் வந்து அடுத்த அரசராக்கணும் அப்படின்னு சொல்லி முடிசூடணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ அந்த நேரத்துல முடிசூட்டு விழாவுமே வந்து தொடங்கிருச்சு. அதாவது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. பண்ணிருக்கும் போது ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா தசரதனோட மனைவி யாருன்னா கைகேயி. கைகேயிங்கிறவங்க வந்து ராமனோட வளர்ப்பு தாயின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. சோ அப்ப 3 பேர் இருப்பாங்க. அதுல தசரதனோட மனைவி 3 பேர்ல ஒருத்தவங்க யாருன்னா கைகேயி. கைகேயியோட தோழி யாருன்னா மந்தாரை. மந்தாரைங்கிறவங்களதான் கூனின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த மந்தாரை, இந்த மந்தாரைக்கு வந்து என்னன்னா ராமனுக்கு முடிசூடுவது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கைகேயியோட மனதை மந்தாரை வந்து வஞ்ச உரையினால மாற்றுவாங்க. மாற்றி மனமாறிய கைகேயி என்ன பண்ணுவாங்கன்னா தசரதன் கிட்ட போய் தான் பெற்ற 2 வரங்களை பயன்படுத்திக்கிறேன் அப்படிம்பாங்க. தசரதன் வந்து முன்னாடியே கைகேயிக்கு வந்து 2 வரங்களை கொடுத்திருப்பாரு. சோ அந்த வரங்கள் எப்ப வேணாலும் நீ பயன்படுத்திக்கலாம், என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த 2 வரங்களை இப்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தசரதன் கிட்ட போய் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா ராமன் வந்து காடு செல்லணும், தன் மகன் பரதன், என் வயிற்றில் பிறந்த மகனான பரதன் வந்து நாடாளணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மணிசூட மணிமுடி வந்து சூட புறப்பட்டு வந்த ராமனிடம் கைகேயி நீ 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும், இது மன்னனின் ஆணை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மணிச்சூட்டு விழா வந்து நடைபெற போகுதுன்னு சொன்னோம்ல, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப மணிமுடி சூடுறதுக்காக வராங்க ராமன் வரும்போது வழியிலேயே நிறுத்தி கைகேயி என்ன சொல்றாங்கன்னா உன்னோட தந்தை வந்து உன்னை 14 வருஷம் வனவாசம் போக சொல்லிட்டாரு, நீங்க நீங்க வந்து வனவாசம் போகணும், பரதன் வந்து நாடாள போறோம் அப்படிங்கறத வந்து கன்வே பண்ணுவாங்க. சோ அதை ராமன் பணிவுடன் ஏற்றான். தன் மனைவி சீதையுடனும் தம்பி இலக்குவனுடனும் காட்டிற்கு சென்றான். சோ உடனே வந்து ராமன் வனவாசம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். சீதை வந்து நானும் தான் கூட வருவேன் அப்படின்னுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. உடனே இலக்குவன் தன் தம்பியான இலக்குவனை என்ன பண்றாங்கன்னா நானும் அண்ணன் கூட தான் போவேன்னு சொல்லிட்டு அவரும் ராமனோட கிளம்பி வந்துருவாங்க. சோ இந்த 3 பேரும் கிளம்பி வனவாசம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி அந்த வனத்தை அடையறதுக்கு முன்னாடி கங்கை கரையை கடக்கணும். சோ அந்த கங்கை கரையை எப்படி கடந்தாங்க, அந்த கங்கை கரையுடைய தலைவன் யாரு, அத பத்திய குறிப்புகள் எல்லாமே வந்து இந்த குகப்படலத்துல விரிவா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாடல் என்னன்னா குகனோட வருகை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆயக்கலையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர் குகன் எனும் நாமந்தான்
தூய கங்கை துறைவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல்திரள் தோழினான் அப்படின்றாங்க. சோ ஆயக்கலையின் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஆயக்காலை, ஆயக்கலையில ஆயக்காலையின், ஆயக்காலை அப்படின்னா அந்த நேரத்தில், அதாவது இந்த மாதிரி மணிமுடி சூழக்கூடிய நேரத்துல வனவாசம் போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவரு ராமன் வராரு. ராமன் வர அந்த நேரத்துல 1000 அம்பிக்கு, அம்பினா படகு அப்படின்னு அர்த்தம். அம்பினா படகு. 1000 படகுகளுக்கு நாயகன் தான் வந்து யாருன்னா குகன் என்கிற பெயரை கொண்டவன். சோ அவன் வந்து போர் குகன் அப்படின்னு சொல்றாங்க. போர் குகன்னா போர்க்குணம் மிக்கவன் அப்படின்னு அர்த்தம். போர் குகன் எனும் நாமந்தான். தூய கங்கை துறைவிடும் தொன்மையான். தூய கங்கை, தூய்மையான கங்கையில, துறைனா தோணித்துறை உடைய தொன்மையா, தொன்று தொட்டு தோணித்துறைக்கு வந்து உரிமை உடையவன் தான் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த குகன். காயும் வில்லினன், அவன் வந்து காயும் வில்லினன். காயும்னா கொல்ற அளவுக்கு பலசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. பகைவர்களை வந்து அழிக்கிற அளவுக்கு ஒரு வில்லாற்றல் பெற்றவன் தான் யாரு அப்படின்னா இந்த குகன். காயும் வில்லினன், பகைவர்களை அழிக்கும் ஆற்றல் தான் வந்து காயும்னு சொல்லுவாங்க. அழிக்கக்கூடியதை வந்து காயும்னு சொல்லுவாங்க. அப்ப பகைவர்களை அழிக்கக்கூடிய வில்லாற்றல் கொண்டவன் தான் இந்த குகன். கல்திரள் தோழினன். கல்திரள் தோழினான் அப்படின்னா என்னன்னா, கல்னா மலை, திரள் கல் மாதிரி, அதாவது மலை மாதிரி இருக்கக்கூடிய திறந்த தோள்களை கொண்டவன் தான் வந்து இந்த குகன் அப்படின்னு சொல்றாங்க. குகனுடைய தோற்றத்தை பத்தி சொல்றாங்க. சோ அப்ப ஆயக்காலைனா அந்த நேரத்துல ராமன் வரும் வேலையில 1000 அம்பிக்கு நாயகன் போர்குகன் எனும் நாமந்தான். தூய கங்கை துறைவிடும் தொன்மையான். தூய கங்கையில தோணித்துறைக்கு தொன்று தொட்டே உரிமையானவன். காயும் வில்லினன், பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன். கல்திரள் தோழினான், கல் போன்ற, அதாவது மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவன். 1000 அம்பிக்கு நாயகன், அவனோட பேர் தான் வந்து குகன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க இந்த மாதிரி செயல் பகுதியை படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்ட் படிங்க, ரீட் மட்டும் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது அந்த வார்த்தையை வந்து பிரிச்சு படிக்க தெரியணும். அடுத்தது பிரிச்சு படிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தெரியுதா அப்படிங்கறத பாருங்க. அடுத்தது அந்த பொருளை வச்சு நீங்களா அந்த பொருள் உணர்ந்துக்க பாருங்க. அதுக்கப்புறமா கொடுத்திருக்கக்கூடிய பொருளை வந்து படிக்கலாம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாமா புக்ல? போர்க்குணம் மிக்க குகனானவன் 1000 படகுகளுக்கு தலைவன். கங்கை ஆற்று தோணித்துறைக்கு தொன்று தொட்டு பழங்காலமா உரிமை உடையவன். பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன். மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவன். நம்ம நினைச்சா அதேதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இரண்டாவதா கொடுத்திருக்க கூடியது குகனோட தோற்றத்தை பத்தி சொல்றாங்க. அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத சொல்றாங்க. துடியன், நாயினன், தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன், அல் செறிந்தன்ன நிறுத்தினான் நெடியதானை நெருங்கலின் நீர்முகில் இடியினோடு எழுந்தாள அன்ன ஈட்டினான். எழுந்தாளன்ன ஈட்டினான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப துடி அப்படின்னா என்னன்னா பறை அப்படின்னு பொருள். அப்ப குகன் வந்து துடிங்கிற பறையை உடையவன். நாயினன் அப்படின்னா நிறைய வேட்டை நாய்களை வச்சிருக்கவன் தான் நாயினன் அப்படின்னு சொல்றாங்க. நாயினன்னா பல வேட்டை நாய்களை கொண்டிருப்பவன். தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன். தோல் செருப்புனா தோளினால் ஆன செருப்பை அணிந்த, ஆர்த்த பேரடியன், பேரடியனா பெரும் கால்களை உடையவன். பேர் அடியன் அப்படின்னா பெரும் கால்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தோள்களால் ஆன செருப்பணிந்த பெரிய கால்களை உடையவன். அடுத்தது அல் செறிந்தன்ன நிறத்தினான். சாரி, அல் செறிந்தன்ன நிறத்தினான். அல்னா இருள்னு அர்த்தம். அப்ப அல்னா இருள்னு பொருள். இப்ப இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன் தான் இந்த குகன். அல் செறிந்தன்ன நிறத்தினான். நெடியதானை நெருங்கலின் நீர்முகில் இடியினோடு எழுந்தாளன்ன ஈட்டினான். அப்படின்னா என்னன்னா, நீர்முகில் அப்படின்னா மலை மேகங்களை தான் வந்து நீர்முகில்னு சொல்லுவாங்க. அப்ப மலை மேகம்னா என்ன? கரிய மேகம், கார்மேகம் இருக்குல்ல. கார்மேகங்கள் எப்படி படையெடுத்து கூட்டமா திரண்டு வருமோ அந்த மாதிரி நெடியதானை நெருங்கலின், நெடியதானை அப்படின்னா பெரும் படையை உடையவன். சோ அந்த மாதிரி பெரும் படையை உடையவன் தான் இந்த குகன். குகன் வந்து ஒரு தலைவன். ஓகேங்களா? அடியன் கிடையாது. அவன் வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு சாதாரண வேட்டுபவன் கிடையாது. அவன் வந்து ஒரு தோணித்துறைக்கு தலைவன். 1000 அம்பிகளுக்கு தலைவன்.
சோ ஒரு ஊருக்கே தலைவன் மாதிரி இருக்கக்கூடியவன். அததான் சொல்றாங்க. நெடியதானை நெருங்கலின், மிகப்பெரிய படை எப்படி எடுத்துக்கிட்டு திரண்டு வருமோ, மிகுதியான படைபலம் இருக்குமோ அந்த மாதிரி. அது எதுக்கு உவமை காட்டுறாங்கன்னா, நீர்முகிலுக்கு உவமை காட்டுறாங்க. எப்படி கார் மேகங்கள்லாம் திரண்டு வரும் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி இவங்கிட்ட ஒரு பெரிய படை இருக்கு, திரண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய படையே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புரிஞ்சா? துடியன், குகன் துடியென்னும் பறையுடையவன். நாயினன் அப்படின்னா வேட்டை நாய்களை கொண்டிருப்பவன். தோல் செருப்பு அர்த்த பேர் அடியன், தோல் செருப்பணிந்த பெருங்கால்களை உடையவன். அல் செறிந்தன்ன நிறத்தினான், அல்னா இருள் செறிந்த, இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன். நெடியதானை நெருங்கலின் நீர்முகில் இடியினோடு எழுந்தாளன்ன ஈட்டினான். கரிய மேக கூட்டம் திரண்டு வந்தார் போல மிகுதியான படைபலம் உடையவன் தான் யாருன்னா குகன் அப்படின்னு சொல்லி குகனை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, குகன் ராமனை காண வருதுல பத்தி கொடுத்திருப்பாங்க. குகன் எப்படி வருவான் அப்படின்னா, குகன் சிருங்கிப்பேரம் அப்படிங்கிற ஒரு ஊரோட தலைவன் தான் இந்த குகன். இந்த சிருங்கிப்பேரம் அப்படிங்கிறது கங்கை கங்கை நதியோட ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நகர். சோ அந்த நகர்ல வாழக்கூடிய இவன் ஆஹ் ராமன் இங்க வந்திருக்காரு, தவச்சாலையில இருக்காரு, தங்கி இருக்காரு, வனவாசம் போறாரு அப்படிங்கிற செய்தியை கேட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேனியும் மீனையும் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காத இந்த குகன் தேனையும் மீனையும் எடுத்துக்கிட்டு ராமனை காணறதுக்காக வந்திருப்பான். அத பத்திதான் இந்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க. குகன் ராமனை காண வருதல்னு. சிறுங்கி பேரம் என திரைக்கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையின் ஒருங்கு தேனொடு மீன் உபகாரத்தன் இருந்த வள்ளலை காண வந்தெய்தினான் அப்படின்றாங்க. அப்ப சிறுங்கி பேரம் அப்படிங்கிறது ஊர். ஓகேங்களா? சிறுங்கி பேரம் என கங்கையின், திரைனா அலைன்னு அர்த்தம். சோ அலைகளை உடைய கங்கையின் மருங்குனா ஒரு பக்கத்துலன்னு அர்த்தம். ஓகேங்களா? மருங்கு தோன்றும் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நகரை உடைய வாழ்க்கையன், நகரை ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நகர்ல இருக்கவன் தான் நகர்ல வாழக்கூடியவன் தான் குகன். ஓகேங்களா? அந்த நகருக்கு பேர் தான் சிறுங்கி பேரம் அப்படின்னு சொல்றாங்க. சிறுங்கி பேரம் என திரைக்கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். அப்ப கங்கையோடைய ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நகரான சிறுங்கி பேரம்ல வாழக்கூடியவன். ஒருங்கு தேனொடு மீன் உபகாரத்தான், உபகாரத்தான்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம பயன் கருதாது உதவுவானதான் உபகாரத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பயனையும் கருதாது அவன் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவன அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு தேனும் மீனும் எடுத்துக்கிட்டு அவங்கள பார்க்க போறான். உபகாரத்தான் இருந்த வள்ளலை காண வந்தெய்தினான். சோ அங்க தங்கி இருக்கக்கூடிய ராமனை காண்றதுக்காக சேர்றான் அப்படின்னு சொல்றாங்க. எய்தினான் அப்படின்னா சேர்தல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? புரிஞ்சா? சப்ப இங்க கொடுத்திருக்க பொருள் படிச்சிடலாமா? அலைகளை உடைய கங்கை கரையில் பக்கத்தில் உள்ள சிறுங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன். இவன் முனிவர் தவச்சாலையில் உள்ள வள்ளல் ராமனை காண தேனும் மீனும் கொண்டு சென்றான். இவ்வளவுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசன், குரு, தெய்வம் ஆகியோரை காண செல்லும் போது வெறுங்கையோடு செல்லல் ஆகாது என்பது தமிழ் மரபு. சோ இப்பவுமே பெரியவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அது நம்மளோட தமிழ் மரபு. பட் இப்ப கொஞ்ச காலமா மாற ஆரம்பிக்குது. வெறுங்கையை கூட வீசிட்டு போலாம், உண்மையான அன்பு இருந்தா அப்படின்லாம் நம்ம மாத்திருக்கோம். பட் அது முன்னாடி இருந்த கால மரபு. காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அறம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 4வது பாடலா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கூவா முன்னம் இளையோன் குறுகினி ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான் தேவா நின்கலல் சேவிக்க வந்தனின் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சேர்ந்துட்டாங்க. குகன் ராமனை பார்க்க வந்துட்டாரு, அந்த தவச்சாலைக்கு வந்திருக்காருன்னு. சோ அவர் வெளியில வரத பார்த்த இலக்குவன் என்ன பண்ணுவாருன்னா, போய் நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்ட உடனே குகன் என்ன பண்ணிடுவான்னா, அவருதான் ராமன் நினைச்சுக்குவாங்க. இலக்குவனை ராமன் நினைச்சுக்கிட்டு, ஐயா உன்னை காணதான் நான் வந்திருக்கேன். நான் நாயை விட நாயினும் அடியவனாகிய வேட்டுவன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு தலைவன். ஆனாலும் அவன் எவ்வளவு பணிவா நம்ம அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கறத பாருங்க. ஓகேங்களா? சோ இததான் இந்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க. கூவா முன்னம் அப்படின்னா கூப்பிடறதுக்கு முன்னாடி. ஆனா இங்க கொஞ்சம் பொருள் மாறி இருக்கும். பட் ஆனா உண்மையான பொருள் இதுதான். கூவா முன்னம் இளையோன் அப்படின்றாங்க. கூவா முன்னம் இளையோன்னா கூப்பிடறதுக்கு முன்னாடியே இளையோன் அப்படிங்கிறவங்க இளையவர், தம்பி, ராமனோட தம்பியதான் இளையோன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அப்ப இலக்குவன்
லக்வன் என்ன பண்றாருன்னா குறுகி அப்படின்னா பக்கத்துல வந்து, குறுகினா நெருங்கி வர்றது. நெருங்கி நீ ஆவான் யார் என, நீ யார் என வினவுறான். அப்போ குகன் என்ன பண்றான்னா அன்பின் இறைஞ்சினான், அன்பால இலக்குவனை வந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு தேவா நின்கடல் சேவிக்க, இறைவா உன்னை பார்க்கதான், தேவா உன்னை பார்க்கதான் நான் இங்க வந்தேன். நான் வந்து நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான். நான் வந்து படகுகளை இயக்குகின்ற நாயினும் அடியவனாகிய வேட்டுவன் தான் நான் அப்படின்னு சொல்லி அன்போட வந்து வணங்குறான். யார? இலக்குவனை. இதுதான் வந்து இந்த பாடலுக்கான பொருள். ஓகேங்களா? ஆனா இங்க கொஞ்சம் மாறி இருக்கும். பட் இருந்தாலும் மாத்திக்கோங்க. ஏன்னா எல்லா உரைகள்லயுமே அப்படிதான் குடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து ராமனை வந்து முன்ன பின்ன குகன் பார்த்ததே இல்ல. அதனால இலக்குவனை பார்த்த உடனே இவர்தான் ராமனா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வணங்கிட்டு இதெல்லாம் பேசுவாரு. ஓகேங்களா? சோ ராமன் குகனை அழைக்கும் முன்னர், இங்க கொஞ்சம் அப்படியே மாறி இருக்கும். ராமன் குகனை அழைக்கும் முன்னர் இளையவனாகிய இலக்குவன் அவனை நெருங்கி யார் நீ என வினவினான். குகன் ராமனை அன்போடு வணங்கி அப்படின்னு இருக்காங்க. தேவா கங்கை ஆற்றில் நாவாய்களை இயக்குகின்ற நாயினும் அடியவனாகிய வேட்டுவன் யான் தங்களின் திருவடிகளை வணங்க வந்துள்ளேன் என்று கூறினான். குகன் சொல்லுவான். ஆனா இது வந்து குகன் வந்து ராமன் அன்போடு வணங்குறதா கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல ராமனா குகன் நினைச்சது யாருன்னா இலக்குவனை தான் நினைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் மறுபடியும் பார்த்துடலாமா? கூவா முன்னம் அழைக்கும் முன்னரே இளையோன் இலக்குவன் குறுகினா பக்கத்துல வந்து நீ ஆவான் யார் என, அதாவது நீ யார் என வினவி அன்பின் இறைஞ்சினான். அன்பின் யார் என இறைஞ்சுறாங்க, யார் பணிகிறாங்க அப்படின்னா பணிந்து வணங்குறாங்கன்னா குகன் பணிந்து வணங்குறாங்க. பணிந்து வணங்கி என்ன சொல்றாருன்னா தேவா உன்னை சேவிக்கதான், உன்னை பார்க்கதான் இங்க வந்தேன். நான் நாவாய்களை இயக்குகின்ற நாயினும் அடியவனாகிய வேட்டுவன் அப்படின்றான். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ அடுத்தது குகனை குறித்து ராமனிடம் இலக்குவன் கூறுவது. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டான் இலக்குவன் கிட்ட. உடனே இலக்குவனுக்கு புரிஞ்சிச்சு எவ்வளவு வெகுளியான ஒருத்தன், எவ்வளவு தூய்மையான உள்ளத்தான், எப்படி நம்மளுக்காக பொருள்லாம் மீனையும் தேனையும் எடுத்துட்டு வந்திருக்கான், எவ்வளவு ஒரு தாயன்பு கொண்டவன் இவன். சோ இவனை போய் வந்து இவன் குகன் வந்திருக்கான் அப்படிங்கறத இலக்குவன் போய் ராமன் கிட்ட சொல்றாங்க. அதுதான் வந்து எங்க கொடுத்திருப்பாங்க. சோ என்ன குகனை குறித்து ராமனிடம் இலக்குவன் கூறுவது என்ன சொல்லிட்டு போவானா, நின்று ஈண்டு நிற்றி ஈண்டு. நிற்றி அப்படின்னா என்னன்னா நில்னு அர்த்தம். ஓகேங்களா? நிற்றினா நில். நிற்றி ஈண்டு அப்படின்னா இங்கு நில் அப்படின்னு குகன் கிட்ட சொல்லிட்டு புக்கு நெடியவன் தொழுது தம்பி கொற்றவ நின்னை காண குறுகினன் நிமிர்ந்த கூட்டச் சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் எற்ற நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். சோ போய் சொல்றான், ராமன் கிட்ட போய் இலக்குவன் சொல்றான். சோ என்ன சொல்றான் அப்படின்னா, கொற்றவ நின்னை காண குறுகினன் நிமிர்ந்த கூட்டச் சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான் எற்று நீ கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். சோ அப்ப உன்னை பாக்குறதுக்காக தூய்மையான மனதை உடைய உள்ளத்தை கொண்டவனும் தாயினும் அன்பில் சிறந்தவனுமான இந்த கங்கையில இருக்கக்கூடிய நாவாய்க்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய குகன் அப்படிங்கிறவன் அவனோட சுற்றத்தாரோடு இங்க உன்னை காண வந்திருக்கான் அப்படிங்கறதான் இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. நிற்றி அப்படின்னா நில் அப்படின்னு பொருள். நெற்றினா நில். ஈண்டு அப்படின்னா இங்கேயே நில் அப்படின்னு சொல்லிட்டு என்று புக்குனா உள்ள போய், புக்குனா உள்ள செல்றது. புக்கு நெடியவன் தொழுது. நெடியவன் இந்த இடத்துல யார குறிப்பிடுறாங்கன்னா ராமனை. சோ இலக்குவன் என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள போய் ராமனை வணங்கிட்டு சொல்றாரு கொற்றவனா அரசனே தலைவனே அப்படின்றதான் கொற்றவ அப்படிங்கிறதுக்கான பொருள். கொற்றவ அரசனே நின்னை காண குறுகினன்னா வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வந்துள்ளான் அப்படிங்கறதா குறுகினனோட பொருள். சோ உங்களை காண்றதுக்காக வந்திருக்காங்க. யார் அப்படின்னா நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் அப்படின்றாங்க. நிமிர்ந்த கூட்ட சுற்றம்னா ஒரு பெரிய கூட்டத்தோட அவனும் சேர்ந்து வந்திருக்கான் அப்படின்றாங்க. தானும் அப்படின்னா குகனும். அந்த இடத்துல தான் அப்படிங்கிற இடத்துல யார தன்னுடைய உறவினர்களோட குகன் வந்திருக்கான் அப்படிங்கறதா இந்த லைன்ஸ்க்கான மீனிங். சோ அப்ப குகனை பத்தி எப்படி சொல்றாங்க ராமன் கிட்ட இலக்குவன் அப்படின்னா, உள்ளம் தூயவன், அதாவது உள்ளம் வந்து தூய்மையானவன், தூய்மையான உள்ளம் உடையவன், தாயினும் நல்லான், தாயினும் சிறந்த அன்பினன், எற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறைனா தலைவன் அர்த்தம். ஓகேங்களா? எற்று நீர் அதாவது இங்க இருக்கக்கூடிய கங்கை ஆற்றுல செல்லக்கூடிய நாவாய்களுக்கு எல்லாம்
தலைவன் தான் யாருன்னா இந்த குகன். குகன் ஒருத்தன் இவங்களை பாக்குறதுக்காக அவனோட சுற்றத்தாரோட வந்திருக்கான் அப்படின்னு போய் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இலக்குவன் ராமனை தொழுது, வெற்றி பொருந்திய தலைவனே, தூய உள்ளம் உடையவன், தாயினும் சிறந்த அன்பினன், கங்கை ஆற்றில் செல்லும் நாவாய்களுக்கு தலைவன், குகன் என்னும் பெயரினன், தன் உறவினருடன் நின்னை காண வந்துள்ளான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சொன்னதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளவு பெரிய விஷயமா வந்து குகனை சொல்லியிருக்காரு இலக்குவன். உடனே ராமனுக்கும் அவரை பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுவாருன்னா, ராமன் வந்து இலக்குவன் கிட்ட சொல்லி விடுவாரு, குகனை அழைச்சிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்லி விடுவாரு. அது இப்ப வந்து இலக்குவன் வெளியில போய் குகனை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. சோ அதுதான் அடுத்த இதுல கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, ராமன் இலக்குவனிடம் குகனை அழைத்து வர பணிதலும், வந்த குகன் பணிதலும். அதாவது ராமன் வந்து இலக்குவன் கிட்ட போய் அவனை கூட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்படி உள்ள வந்த குகன் வந்து ராமனை பணியறதுதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை என்றான், பன்னவன் வருக என்ன பரிவினன் விரைவில் புக்கான், கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன் இருண்ட குஞ்சு மண்ணுற பணிந்து, மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான் அப்படின்றாங்க. அண்ணலும் அப்படின்னா ராமன் அர்த்தம். ராமனும் விரும்பி என்பால் அழைத்து நீ அப்படின்னா, ராமன் என்ன பண்ணுவான்னா விரும்பி, ராமன் வந்து விருப்பத்தோட அவனை என்கிட்ட அழைச்சிட்டு வா, என்பால் அழைத்து அப்படின்றோம், அழைத்து நீ அவனை அப்படின்றான், நீ போய் அவனை என்கிட்ட அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றான் என்றான். பன்னவன் அப்படின்னா என்ன பொருள்னா, நற்குணங்கள் பல உடைய இலக்குவன் அப்படின்னுதான் இதுக்கான பொருள். அப்ப இந்த இடத்துல பன்னவன் யாரை குறிப்பிடுறாங்கன்னு கேட்பாங்க. சோ இலக்குவனை தான் குறிப்பிடுவாங்க. ஓகேங்களா? சோ இலக்குவன் வந்து போய் வருக என்னன்னா வானு கூப்பிடுறது. அப்ப வருக அப்படின்னு சொன்ன உடனே பரிவினன் அப்படின்னா மனதில் அன்பு மிக்கவனாய் இருக்கிறது தான் வந்து பரிவினன்னு சொல்லுவாங்க. மனதில் மிகுந்த அன்பு மிக்கவனான குகன் என்ன பண்றான்னா, விரைவில் புக்கான்னா உள்ள வருது. ஓகேங்களா? விரைவில் உள்ள வரான். வந்து கண்ணனை கண்ணின் நோக்க, கண்ணனை அப்படின்னா ராமனை, ஏன்னா ராமனை வந்து கண்ணன்னு சொல்லுவோம் இல்ல. சோ கண் அழகு உடைய ராமனை தான் வந்து கண்ணனை அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. கண் அழகு உடைய ராமனை கண்ணினின் நோக்கு கனிந்தனன், கண்ணினின் நோக்க தன்னோட கண்களால பார்த்து கழிக்கிறான். கழிச்சிட்டு இருண்ட குஞ்சுனா தலைமுடி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த இருண்டு தலைமுடியை வந்து கீழே மண்ணுற பணிந்து, மண்ணுல விழும்படி கீழே விழுந்து வணங்குறான். மண்ணுற பணிந்து மேனி வளைத்துனா பணிந்து எழுந்துட்டு அப்படியே குறுகி நிப்பாங்கல்ல, உடலை குறுக்கி அடக்கமா நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி மேனி வளைத்து வாய் புதைத்துனா வாய கையால பொத்திக்கிட்டு நிக்கிறான் அப்படின்றாங்க. வாய் மேல கைய வச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புரிஞ்சா? அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை என்றான். ராமனும் விருப்பத்தோட என்கிட்ட அவனை நீ அழைச்சு வா அப்படின்னு இலக்குவன் கிட்ட சொல்றான். பன்னவன் வருக என்ன, இலக்குவன் போய் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சொன்னவுடன் பரிவினன் விரைவில் புக்கான். பரிவினன்னா மனதில் அன்பு மிக்கவனாகிய அந்த குகன் வேகமா உள்ள வரான். வந்து கண்ணனை கண்ணின் நோக்கி கனிந்தனன், கண்ணனை ராமனை தன்னோட கண்களால நோக்கி கண்டு கழிக்கிறான். சோ கழிச்சிட்டு இருண்ட குஞ்சு மண்ணுற பணிந்து, அதாவது தலைமுடி வந்து மண்ணில் படிய கீழே விழுந்து வணங்குறான். வணங்கி மேனி வளைத்து அடக்கமாய் எழுந்து நின்று வாய் புதைத்து நின்றான் அப்படின்றாங்க. மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான், அடக்கமாக எழுந்து நின்று வாயில கைய வச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ ராமன் விருப்பத்துடன் அன்னவனை என்னிடம் அழைத்து வருவாய் என்றான். இலக்குவன் குகனை வருக என்றவுடன் குகன் விரைந்து வந்து ராமனை தன் கைகளால் கண்டுகளித்தான். இருள் போன்ற நீண்ட முடியை உடைய தலை மண்ணில் படிய கீழே விழுந்து வணங்கினான். பின் எழுந்து வாயை கைகளால் பொத்தி உடலை வளைத்து அடக்கமாக நின்றான். புரிஞ்சுச்சா? அடுத்தது 7வது பாடலா கொடுத்திருக்க கூடியது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்துட்டான், வணங்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு வந்து உண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி குகன் கூறுவான். சோ இதை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அததான் இந்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க. ஏன்னு பாக்கலாமா? இருத்தி ஈண்டு எண்ணலோடும் இருந்திலன் எல்லை நீத்த அருந்தியன் தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என்கொள் திருவுளம் என்ன வீரன் விருத்த மாதவரை நோக்கி முறுவலுடன் விளம்பலுற்றான் அப்படின்றாங்க.
இருத்தி ஈண்டு. இருத்தி ஈண்டுனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்க அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப ராமன் என்ன பண்றாருன்னா குகனை வந்து இங்க உட்காரு அப்படின்னு சொல்றாரு. இருத்தி ஈண்டு, இங்க அமர்க அப்படின்னு சொல்லி எண்ணலோடும் சொன்ன உடனே இருந்திலன். இருந்திலன்னா உட்காராம அப்படியே நிக்கிறான். ஏன் அப்படின்னா பெரியவர் முன்னாடி உட்கார மாட்டாங்கல்ல. அதாவது இப்ப தெய்வம் வந்து உங்க முன்னாடி நிக்குதுன்னா தெய்வத்துக்கு முன்னாடி போய் உட்காருவீங்களா? கிடையாதுல்ல. சோ அந்த மாதிரி ஒரு பெருமை, அவரோட ராமனோட பெருமையை கருதிய அந்த குகன் வந்து அங்க உட்காராம இருக்கான். ஓகேங்களா? அதுதான் இருத்திலன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லை நீத்த அருத்தியன். எல்லை நீத்த அருத்தியன் அப்படின்னா அளவில்லாத பேரன்புக்குரிய குகன் அப்படின்னு அர்த்தம். அருத்தியன் அப்படின்னா அன்புடையவன் அர்த்தம். ஓகேங்களா? சோ எல்லை நீத்த அப்படின்னா அளவில்லாத அன்பை கொண்டவன் தான் வந்து யாருன்னா குகன். தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக, அதாவது தேவர் இப்போ வந்து ராமனை வந்து தேவருக்கு ஒப்பா இது பண்ணுவாங்க. அப்ப தேவர் தானே ராமன். அப்ப தேவருக்கு நல்லுணவாக அமையும்படி தேனையும் மீனையும் திருத்தினன் கொணர்ந்தேன்றான். நல்லா பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன். கொணர்ந்தேன் அப்படின்னா கொண்டு வந்திருக்கேன். என்கொல் திருவுளம் என்ன? என்கொல் திருவுளம் என்ன அப்படின்னா திருவுளம்னா உங்க மனசுல படக்கூடிய கருத்துக்களை தான் வந்து திருவுளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு குகன் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா இத பத்தி உங்களோட கருத்து என்ன, இதை ஏற்றுக்கொள்வது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதா, உங்களோட மனசுல என்ன இருக்கு, என்ன கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லி குகன் கேக்குறான். அப்ப வீரன்னா ராமன். இந்த இடத்துல ராமன் என்ன பண்றான்னா விருத்த மாதவரை, மாதவர்னா முனிவர்கள் அர்த்தம். அப்ப விருத்த மாதவரை, அருகில் இருக்கக்கூடிய முனிவர்களை நோக்கி முறுவல்னா ஒரு புன்முறுவல் சிரிப்போட விளம்பலுற்றான் அப்படின்னா என்னன்னா பேச ஆரம்பிக்கிறான், சொல்ல தொடங்குறான். சோ அவன் என்ன சொன்னான் அப்படிங்கறது அடுத்த செயல் இருக்கும். மறுபடியும் பார்த்தலாமா? இருத்தி ஈண்டு எண்ணலோடும், அதாவது ராமன் வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி குகனை சொல்றாங்க. அப்போ இருத்திலன்னா அவன் அமரல. ஏன் அப்படின்னா ராமனோட பெருமையை கண்டு அவன் அமராம அங்கேயே நிக்கிறான். நின்னுட்டு எல்லை நீத்த அருந்தியன். எல்லை நீத்த அருந்தியன்னா அன்புடையவன் அர்த்தம். சோ அப்ப எல்லை நீத்த அப்படின்னா அளவில்லாத அன்புடையவன் ஆகிய குகன் தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன். அதாவது தேனையும் மீனையும் சாப்பிடறதுக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன். என்கொல் திருவுளம் என்ன? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதை ஏற்றுக்கிறத பத்தி உங்களோட மனசுல இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே ராமன் என்ன பண்றான் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விருத்த மாதவரை நோக்கி முறுவலுடன் ஒரு சின்ன புன்னகையோட விளம்பலுற்றான், சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொன்னான் அப்படிங்கறத அடுத்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க. ராமன் குகனை பாராட்டல் என்னன்னா அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றோ பரிவினில் தள்ளிய எண்ணில் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன இனிதின் நாமும் உண்டென் நம் அன்றோ என்றான். இப்போ ராமன் சொல்றான் என்ன அப்படின்னா தாம் உவப்ப, அரியனா கிடைப்பதற்கே அரிய பொருள் அப்படின்னு அர்த்தம். தாம் உவப்ப அப்படின்னா என்னன்னா தாம் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமா இருக்குது. ஓப்பனா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பனா மகிழ்றது. சோ இப்ப தாம் மகிழ்வதற்கு காரணமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த இடத்துல அவர் சிரிப்பாரு. தன்னோட மகிழ்ச்சியை தான் அவர் வந்து சிரிப்பால வெளிப்படுத்துவாரு. அது வந்து உங்களுக்கு கோர்வையா சொல்லும் போது புரியும். இந்த இடத்துல இதுக்கான பொருள் மட்டும் பாருங்க. உள்ளத்தன்பினால் அமைந்த காதல், உள்ளத்துல இருக்கக்கூடிய அன்பின் முதிர்ச்சியினால அந்த பக்திய வந்து வெளிப்படுமாறு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா அது அமிர்தத்தை விட சிறந்ததல்லவா அப்படின்றாங்க. சோ உள்ளத்தன்பினால் அமைந்த காதல், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பினால கொண்ட பக்தியினால் தெரிதர கொணர்ந்த, அது வெளிப்படுமாறு, அந்த பக்தி வெளிப்படுமாறு கொண்டு வந்தது அப்படின்னா அமிழ்தினும் சீர்த்தவன்றே, அமிழ்தத்தை விட சிறந்ததல்லவா. பரிவினில் அப்படின்னாலும் என்னன்னா அன்பாலன்னு அர்த்தம். பரிவினில் தளிய அப்படின்னா கலந்த அப்படின்னு அர்த்தம். அன்பினால் கலந்தது எண்ணில் அப்படின்னா என்றால். அப்ப அன்பினால கலந்ததுன்னா பவித்திரம் அப்படிங்கிறாங்க. பவித்திரம்னா தூய்மையானது. அப்ப அன்பினால் கலந்ததுன்னா அது தூய்மையானது அல்லவா. எம்மனோர்க்கும், எம்மை போன்றோருக்கும் அப்படின்னு அர்த்தம். உரியன. சோ இந்த மாதிரி கொண்டு வர்றது என்னவா இருந்தாலும் எங்களுக்கும் உரியதுதான். இனிதின் நாமும் உண்டெனம் அன்றோ என்றான். சோ இந்த மாதிரி நீ அன்பால கொண்டு வந்ததே நான் சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீங்க பாருங்க, அந்த
அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுவே நான் சாப்பிட்டதுக்கு சமம், நான் விரும்பி உண்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பாக்கலாமா? அரியதாம் ஓப்ப உள்ள தன் அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்தது என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. அப்படின்னா என்னன்னா, உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அன்பினால் அன்பின் முதிர்ச்சியினால இருக்கக்கூடிய அந்த பக்தியின் காரணமா அது வெளியில தெரியிற மாதிரி, அந்த பக்தி வெளியில தெரியிற மாதிரி கொண்டு வந்தது என்றால், அந்த தன்னுடைய மகிழ்ச்சிக்கு அது காரணமா இருக்கு அப்படின்னா அது ஒரு அரிய பொருள் அல்லவா? சோ அந்த பொருள் வந்து அமிர்தத்தை விட சிறந்தது அப்படின்றாங்க. பரிவினில் தளியே எண்ணில், அதாவது அன்பு கலந்திருந்துச்சு அப்படின்னா அது பவித்திரமே, தூய்மையானது, எம்மனோருக்கும் உகந்தது, அப்படி உரியன அப்படின்றாங்க. என்னை போன்ற தவம் செய்பவர்களுக்கு கூட அது உரியது அப்படின்றாங்க. இனிதின் நாமும் உண்டேன் அன்றோ என்றான். சோ அப்ப ஆகையால இந்த மாதிரி வந்து இந்த இனிமையான உணவு வந்து இந்த நீங்க எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க பாரு, அந்த அன்பு, அந்த இனிமையே வந்து நாங்கள் விரும்பி உண்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. அதுதான் இங்க பொருளே கொடுத்திருப்பாங்க. உள்ளத்த அன்பு முதிர்ச்சியினால் எழுந்த பரிவின் காரணமாக, பரிவின்னா பக்தியின் காரணமாக குகன் கொண்டு வந்த இப்பொருள்கள் கிடைத்தற்கு அரியதான ஒன்று. அது அமுதத்தை விட சிறந்தது. இவை எத்தகையனவாய் இருப்பினும், அதாவது தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கா, மீன் இறைச்சி எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க முனிவர்கள்லாம். சோ அப்படி அவங்களுக்கே அதை கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒருத்தங்க அன்புனால தனக்காக கொண்டு வந்திருக்கும் பொழுது அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அன்பு கலந்தனில் அதுவும் தூய்மையானதுதான், எம் போன்றோருக்கும் அது உரியது, ஆகையால் இனிமையான இவை நாங்கள் விரும்பி உண்டதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது இதை ஏத்துக்கிட்ட ராமன் என்ன பண்ணுவாருன்னா, சரி குகா, நீ வந்து அவன் வந்து சுற்றத்தாரோட வந்திருப்பான் ராமனை பாக்கிறதுக்கு. சரி, உன் சுற்றத்தாரோட நீ உன்னோட ஊருக்கு கிளம்பு, நான் இங்க வந்து தவச்சாலையில இன்னைக்கு தங்கிடுறேன், நாளைக்கு காலையில நம்ம இந்த கங்கை கரையை கடப்போம், அதுக்காக ஒரு தோணி எடுத்துக்கிட்டு, ஒரு படகை எடுத்துக்கிட்டு நீ காலையில வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி குகன் கிட்ட ராமன் சொல்லுவாரு. ராமன் சொன்னதை கேட்ட உடனே ஆக்சுவலா வந்து என்ன ஆகுனா, ராமன் அந்த தவக்கோலத்துல பார்த்த குகனோட மனசு வந்து ரொம்ப வருந்தி இருக்கும், ரொம்ப துன்பமுடையவனா இருப்பான். அந்த நேரத்துல அவனை திரும்பி போ அப்படின்னு ராமன் சொல்றது அவனுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, ராமரே, உங்களை இந்த இந்த கோலத்துல பார்த்து என்னால தாங்கிக்க முடியல, இப்படி பார்த்து என் கண்ணை வந்து எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன், வெளியில எடுத்து பிடுங்கி போட முடியாத நிலைமையில இருக்கேன். சோ என்னால உங்களை இப்படி விட்டுட்டு போக முடியாது, சோ அதனால நான் இங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அததான் குகனோட வேண்டுகோளா அடுத்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க. 9வது பாடல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாமா? கார்குலான் நிறத்தான் கூற காதலன் உணர்த்து வாணி பார்க்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்க்கிலா கல்வனேன் யான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கிலேன் ஆன தைய செய்குவென் அடிமை என்றான். அப்ப கார்குலான் அப்படின்னா கருமுகில், கருமுகில் மேகம், அதாவது கருமேகம் மாதிரி, கார்மேகம் மாதிரி நிறத்தை கொண்ட ராமன் கூறியதை கேட்ட அந்த குகன் என்ன சொல்றானா, கார்குலான் நிறத்தன் கூற. அப்ப கார்மேகம் மாதிரி இருக்கக்கூடிய, வண்ணமாக இருக்கக்கூடிய ராமன் சொன்னதெல்லாம் கேட்ட குகன். இந்த இடத்துல காதலன் யார சொல்றாங்கன்னா குகனை சொல்றாங்க. ஏன்னா அவனோட மனதுல அவ்வளவு அன்பு ராமன் மேல வச்சிருக்கான். சோ அதனால அவனை காதலன்னு தானே சொல்லி ஆகணும். சோ அதனால இந்த இடத்துல காதலன்னு சொல்லுவாங்க, அன்பு கொண்டிருக்கிறதுனால காதலன்னு குகனை சொல்றாங்க. சோ அப்ப கார்மேகம் போன்ற வண்ணமாகிய ராமன் கூறியவற்றதை கேட்ட காதலன் குகன் உணர்த்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்பார்க்குலாம் செல்வ, இப்பார்க்குலாம் இந்த உலகத்து அனைத்திற்கும் செல்வம் போன்றவனே, நின்னை இங்கனம் பார்த்த, நின்னை இங்கனம், இங்கனம் அப்படின்னா உங்களை இந்த தவக்கோலத்துல பார்த்த கண்ணை ஈர்க்கிலானா வெளியில எடுத்து போடுற அளவுக்கு, அதாவது பிடுங்கி போறதுதான் வந்து ஈர்க்கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை ஈர்க்கிலா கல்வனேன் யான், கண்ணை பிடுங்கி போட முடியாம இருக்கக்கூடிய கல்வன் தான். ஈர்னா பிடுங்கிறது, ஈர்க்கிலானா எடுக்க முடியாம இருக்கிற அப்ப எடுக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய கல்வன் தான் யான். இன்னலின்னா துன்பம், இந்த துன்பத்துல, இந்த மனத்துயரோடு இருக்கை நோக்கி தீர்க்கிலேன்னா போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த துயரத்தோடு, இந்த மன துயரோடு இருக்கைனா நான் இருக்கக்கூடிய என்னோட இருப்பிடத்தை நோக்கி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி குகன் சொல்றான். ஐயா செய்குவன் அடியே என்றான். இங்கேயே இருந்து உங்களுக்கு தேவையான பணிய நான் வந்து செய்யறேன், உங்களுக்கு தேவையான தொண்டு வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கார்குலான் நிறத்தான் கூற, ராமன் கூற
காதலன் உணர்த்து. காதலன் குகன் வந்து புரிஞ்சுகிட்டு மறுபடியும் குகன் சொல்றான் என்னன்னா, வாணி பார்க்குலம் செல்வ இந்த உலகத்துக்கே செல்வம் போன்றவனே, நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்க்கிலா கல்வனேன் யான். உங்களை இந்த தவக்கோலத்துல பார்த்த இந்த கண் இருக்கு பாரு, இந்த கண்ணை என்னால வெளியில எடுத்து போட முடியாத அளவுக்கு இருக்க கல்வன் தான் நான். இன்னலின் இருக்கை நோக்கி, இந்த மனத்துயரத்தோடு நான் என்னோட இருப்பிடத்தை நோக்கி தீர்க்கிலேன், போக மாட்டேன். ஐயா செய்குவின் அடிமை என்றான். நான் இங்கேயே இருந்து உனக்கு தேவையான தொண்டை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். புரிஞ்சுதா? சோ அதுக்கு அடுத்து இப்ப குகன் கேட்டுட்டான், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட கேக்குறாங்க. சோ அப்ப ராமனும் என்ன சொல்றாருன்னா, சரி நீ இங்கேயே இருந்துக்கோ. அது யார்கிட்ட ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேக்குறாருன்னா, நம்மளா இப்ப கேட்போம்ல அப்பா அம்மா கிட்ட. யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்ட இருந்து எதாவது கேக்குறாங்கன்னா கண்ணாலேயே பேசிக்கோம்ல. சோ அந்த மாதிரி ராமனும் வந்து லக்குவனையும் சீதையும் பார்த்து இவன் இப்படி சொல்றானே அப்படிங்கும்போது சீதையும் லக்குவனும் சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் சம்மதிக்கிறான். ஓகே நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னுட்டு. அதுதான் அடுத்த பாடல்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க 10வது பாடல்ல. என்னன்னா, குகனை தன்னுடன் இருக்க ராமன் அனுமதித்தல். கோதைவில் குருசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான். சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலனாகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்பன் இருத்தீண்டு எம்மோடு என்றான் அப்படின்றாங்க. அப்ப கோதைவில் குருசில், கோதைனா கோதண்டம். சோ கோதண்டம் என்னும் வில்லேந்திய ஆடவரில் நல்லவனாகிய ராமபிரான். சோ கோதைவில் குருசில் அப்படின்னா என்னன்னா, குருசில்னா தலைவன் அர்த்தம். அப்ப கோதண்டம்ங்கிற வில்லை ஏந்திய ஆடவர்ல ஆண்மகன்கள்ல நல்லவனாகிய ராமபிரான் சொல்றான். சொன்னதை கேட்டுட்டு அண்ணன் குருசில் அண்ணான் கூறிய கொள்கையை கேட்டான். குருசில் அண்ணான் கூறிய கொள்கையை கேட்டான். சோ அப்ப ராமன் என்ன பண்றான் அப்படின்னா, குகன் சொன்ன கருத்தை எல்லாம் கேட்கிறான். குகன் சொன்ன கொள்கை எல்லாத்தையுமே கேட்டுட்டு, கருத்தை கேட்டுட்டு சீதையை திரும்பி பாக்குறான். அதே மாதிரி சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி சீதையும் பார்த்துட்டு இந்தாண்ட லக்குவனையும் பாக்குறான். பார்த்துட்டு தீரா காதலன் ஆகும் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து நம்ம இடத்து நீங்காத அன்புடையவன் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பார்த்து சொல்றான். அவங்களோட சம்மதத்தை தெரிஞ்ச உடனே, அதாவது அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப மனதார புரிஞ்சுக்கிட்ட ராமன் என்ன சொல்றான்னா, இவன் நம்ம கிட்ட தீராத அன்பு கொண்டவன் அப்படின்னு சொல்லி குகனை பத்தி ராமன் சொல்றாரு. சொல்லிட்டு கருணையின் மலர்ந்த கண்ணன் அப்படின்னா என்னன்னா, அருள் நிறைந்த பார்வையை உடைய ராமனை தான் வந்து கருணையின் கண்ணன் சொல்லுவாங்க. கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனி நண்ப அப்படின்னா எங்கள் இனிய நண்பனே, எல்லாவற்றிற்கும் இனிய நண்பனே. இருத்தினா இங்கே இருப்பாயாக, ஈண்டுனா இங்கேயே அப்படின்னு அர்த்தம். இருத்தினா இருப்பாயாகன்னு அர்த்தம். ஈண்டுனா இங்கேயே இருப்பாயாக என்னோடு அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றான். ஓகேங்களா? சோ இப்போ கோதைவில் குருசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான். சீதையை நோக்கி, அதாவது குகன் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு கோதைவில் குருசில் அண்ணான் கூறினான். என்ன கூறுறான் அப்படின்னா, ராமன் என்ன சொல்றான் அப்படின்னா, சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி சீதையையும் லக்குவனையும் பார்த்து தீரா காதலன் ஆகும் என்றும் கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்பா இருத்தீண்டு எம்மோடு என்றான். சோ இனிய நண்பனே, எங்களோட இந்த இடத்துலயே இருப்பாயாக அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றான். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாமா? கோதண்டம் என்னும் வில்லேந்தி ஆடவரில் நல்லவனாகிய ராமபிரான் குகன் கூறிய கருத்தை கேட்டான். கேட்டுட்டு சீதையின் திருமுகத்தை பார்த்தும் தம்பி இலக்குவன் திருமுகத்தை பார்த்தும் இவன் நம்மிடத்து நீங்காத அன்புடையவன் என்றுரைத்தான். அருள் நிறைந்த பார்வையுடைய ராமன் குகனை நோக்கி, எல்லாவற்றிற்கும் இனிய நண்பனே, இவ்விடத்தில் எம்மோடு இருப்பாயாக என்றார். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது 11வது பாடலா கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ குகன் போய் படகை எடுத்துட்டு வந்து 3 பேரையும் ஏற்றிட்டு போறதுதான் வந்து இந்த இதுல கொடுத்திருப்பாங்க. சோ குகன் கொண்டு வந்த படகில் மூவரும் புறப்படல். சிந்தனை உணர்கிற்பான் சென்றனன் விரைவோடும் தந்தனன் நெடுநாவாய் தாமரை நயனத்தான் அந்தனர் தமையெல்லாம் அருளுதிர் விடை என்னா இந்துவின் நுதலாலோடு இளவனோடினும் ஏறா அப்படின்றாங்க. ஓகேங்களா? சப்ப சிந்தை உணர்கிற்பான் அப்படின்னா என்னன்னா, ராமனுடைய மனசுல நினைச்சத, டைம் ஆச்சு கிளம்பணும் அப்படின்னு ராமன் மனசுல நினைச்சத புரிஞ்சுகிட்ட குகன் என்ன பண்றானா, சென்றனன் விரைவோடும், விரைவா போறான். போய்
தந்தனன் நெடுநாவாய், ஒரு நெடுநாவாய், ஒரு படகை, பெரிய படகை கொண்டு வரான். தந்தனன் நெடுநாவாய், தந்தனன்னா கொண்டு வர்றது, ஓகேங்களா? ஒரு பெரிய நாவாயை எடுத்துட்டு வரான். வந்துட்டு தாமரை நயனத்தான், நயனத்தான்னா கண்ணை உடையவன், தாமரை போன்ற கண்களை உடையவன் யாருன்னா ராமன். தாமரை போன்ற கண்களை உடைய ராமன் அந்தணர் தமையெல்லாம் அருளுதிர் விடை என்ன. அந்தணர்னா அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள், அந்தணர்கள், அவங்க கிட்ட இருந்து விடை பெறுறான். சென்று வருகிறேன், விடை தருக அப்படின்னு சொல்லிட்டு இந்துவின் முதலாலோடு, இந்துவின்னா பிறைன்னு அர்த்தம், இந்துனா சந்திரன் அர்த்தம், நுதல்னா நெற்றின்னு அர்த்தம். சோ அப்ப இந்துவின் நுதலோடு அப்படின்னா பிறை நிலவு போன்ற நெற்றியை உடைய சீதையோடும் இளவலோடு ஏறா, இளவலோடுனும் ஏறா அப்படின்றாங்க. இளவல்னா தம்பியோடையும் படகுல ஏறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? சிந்தை உணர்கிற்பான், ராமன் மனதுல நினைத்து கொண்டதை உணர்ந்துகிட்ட குகன் சென்றனன் விரைவோடும், வேகமா செல்றான். சென்று தந்தனன் நெடுநாவாய், ஒரு பெரிய நாவாயை கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு தாமரை நயனத்தான், தாமரை போன்ற கண்களை உடையவன் அந்தணர் தமையெல்லாம் அருளுதிர் விடை என்ன. சோ அந்தணர் கிட்ட எல்லாம், அங்க கூடி நிக்கிறாங்க வழி அனுப்ப, சோ அவங்க கிட்ட எல்லாம் விடை தருக அப்படின்னு சொல்லிட்டு இந்துவின் நுதலாலோடு, இந்துவின் நுதலால்னா இந்துனா சந்திரன், சந்திரன் போன்ற, நுதல்னா நெற்றின்னு அர்த்தம், சந்திரன் போன்ற பிறை நிலா போன்ற ஒரு நெற்றியை கொண்ட சீதையோடும் இளவலோடும் ஏறா அப்படின்றாங்க. அப்ப இளவல்னா இலக்குவனோடும் படகுல ஏறான். ராமனின் மனக்குறிப்பை அறிந்த குகன் மிக விரைவாக சென்றான். பெரியதோர் படகை கொண்டு வந்தான். தாமரை மலர் போன்ற கண்களை உடைய ராமன் அந்தணர்களிடம் விடை பெற்று பிறை நிலவு போன்ற நெற்றியை உடைய சீதையுடனும் தம்பி இலக்குவனுடனும் படகில் இனிதாக ஏறினான் அப்படின்றாங்க, ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்தது கடைசியா கொடுத்திருக்கக்கூடிய பாடல் என்னன்னா 12வது பாடல் தான். குகன் வந்து படகை செலுத்துறது. சோ இப்ப 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா படகுல ஏறிட்டாங்க. படகுல ஏறினதுக்கு அப்புறமா அவன் எப்படி அந்த படகை செலுத்துறான் அப்படிங்கறதுதான் வந்து இந்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? விடுநனி கடிதென்றான் மெய் உயிர் அணையானும் முடுகினன் நெடு நாவாய் முறித்திரை நெடு நீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார் இடர்உற மறையோரும் எரியுறு மெழுகானார். விடு நனி, நனி அப்படிங்கிறது வந்து மிகைப்படுத்தி சொல்றதுக்கு யூஸ் பண்ற வேர்டு தான் வந்து நனி. அதாவது அதிகமா, மிக அதிக அளவுல அப்படி சொல்றதுதான் வந்து நனி அப்படிங்கிறது. விடு நனி கடிதென்றான், கடிது அப்படின்னா விரைவா அப்படின்னு அர்த்தம். கடிது அப்படின்னா என்னன்னா விரைவாக செல் அப்படின்றான். சோ விடு நனி கடிதென்றான், அப்போ விரைவாக செல், விரைவா வந்து படகை விடு, மிக விரைவா. நனி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன குறிப்பிடுதுன்னா மிக விரைவாக அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. விடு நனி கடிதென்றான், மிக விரைவாக விடு படகை அப்படின்னு சொல்லி ராமன் வந்து குகன் கிட்ட சொல்றாங்க. சோ அப்படி சொன்ன உடனே மெய் உயிர் அணையானும், மெய் உயிர் அணையானும்னா உயிர் சொல்றது எப்படி நம்ம உடம்பு, அதாவது நம்ம நினைக்கிறது எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் செய்யுது. இப்ப கையை தூக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணுவோம், கையை தூக்குவோம் இல்ல. சோ அப்ப நம்ம உயிர் நினைக்கிறத நம்ம உடம்பு மெய் எப்படி செயல்படுத்துதோ அந்த மாதிரி ராமன் சொன்ன உடனே குகன் செயல்பட்டான் அப்படின்றாங்க. அதுதான் மெய் உயிர் அணையானும் முடுக்கினன் நெடுநாவாய் முறித்திரை நெடுநீர்வாய் கடிதினில் அப்படின்றாங்க. சோ அப்ப உயிர் சொன்ன உடனே எப்படி உடம்பு செயல்படுமோ அந்த மாதிரி ராமன் சொன்ன உடனே இவன் படகை செலுத்துறான். எப்படின்னா முடுக்கினன் நெடு நாவாய், படகை வந்து செலுத்துறான். முறிதிரை நெடு நீர்வாய், முறித்திரை அப்படின்னா என்னன்னா மடங்கி விழக்கூடிய அலைகள், மடங்கி விழக்கூடிய அந்த வேகமான அலைகள்ல அந்த படகை விரைவா செலுத்துறான் அப்படின்றாங்க. இதுதான் முடிகினன் நெடுநாவாய் முறித்திரை நெடுநீர்வாய் அப்படிங்கிறது. அப்ப மடங்கி விழக்கூடிய நீர்ல அந்த அலையில, கங்கை ஆற்றோட அலையில இவன் படக வேகமா செலுத்துறான். முடுக்கினா செலுத்துது, கடிதினில் வேகமாக, கடிதினில் முடுக்கினன் நெடுநாவாய் முறித்திரை நெடுநீர்வாய் கடிதினில் அப்படின்றாங்க, ஓகேவா? சோ இப்படி அவன் செலுத்துறது, அந்த விரைவா அந்த படகு செலுத்துறது எப்படி இருக்கு அப்படின்னா மட அன்ன கதியது செல அப்படின்றாங்க. மட அன்ன கதியது செல, மட அண்ணனா அன்னப்பறவை வந்து எப்படி, இளம் அன்னப்பறவை எப்படி தண்ணியில விரைந்து போகுமோ, கதியது செல எப்படி விரைந்து செல்லுமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க, ஓகேங்களா? நின்றார் இடர்உற மறையோரும், நின்றார் இடர்உற மறையோரும் அப்படின்னா கரையோரத்துல அந்தணர்கள் வழி அனுப்பிட்டு நிக்கிறாங்கல்ல, அவங்க நிக்கிறாங்க. நின்றார் இடர்உற மறையோரும், இடர்உற அப்படின்னா துன்பத்தோட, இடர்னா துன்பம்,
துன்பத்தோட அந்தணர்கள் வந்து நிக்கிறாங்க கரையோரம். அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, எரியுறு மெழுகானார். அதாவது ராமனை பிரியிற அந்த துன்பத்தினால அவங்க அனல் மேல போட்ட மெழுகின் மாதிரி, அனல் பட்ட மெழுகு மாதிரி உருகி போய் நிக்கிறாங்க, மனமுருகி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புரிஞ்சா? விடுநனி கடி வென்றான். மிக விரைவாக படகை விடு அப்படின்னு ராமன் சொன்ன உடனே மெய் உயிர் அணையானும், எப்படி உயிர் சொல்வதை உடம்பு செயல்படுத்துதோ அந்த மாதிரி முடுக்கினன் நெடுநாவாய் முறித்திரை நெடுநீர்வாய் கடிதில், அதாவது அலைகள் மடங்கி விழக்கூடிய அந்த அலைகள்ல நெடு நாவாய் படகை வேகமா கடிதினில் வேகமா முடுக்கினன் அப்படின்னா செலுத்தினான், வேகமா செலுத்துறான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, மட அன்ன கதியது செல, அன்னப்பறவை இளம் அன்னப்பறவை வந்து எப்படி ஆத்துல வேகமா போகுமோ அந்த மாதிரி இருக்கு மட அன்ன கதியது செல. சோ இளம் அன்னப்பறவை வந்து விரைந்து செல்வதனை போல படகு சென்றது அப்படின்றாங்க. சோ அதுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்கல்ல, நின்றார் இடர்வுற மறையோரும். இடர்வுறனா துன்பத்தோட நின்னுட்டு இருக்காங்க யாரு? மறையோரும். மறையோரும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள். அவங்க எரியுறு மெழுகானார். இவங்க படகை வேகமா செலுத்துறத பார்த்து, அவங்க பிரிஞ்சு போறத பார்த்து அந்த அந்தணர்களுக்கு எல்லாம் அப்படி அனல்பட்ட மெழுகு மாதிரி உருகி நிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இங்க பொருளையும் கொடுத்திருப்பாங்க. விரைந்து படகினை செலுத்துமாறு குகனுக்கு ராமன் கட்டளையிட்டான். உயிரின் ஏவலுக்கு, உயிர் சொன்ன உடனே எப்படி மெயில் செயல்படுவது போல குகனும் படகினை விரைவாக செலுத்தினான். மடங்கி விழும் அலைகளுடைய கங்கை ஆற்றில் இளம் அன்னம் விரைந்து செல்வதனை போல படகு சென்றது. அவர்களின் பிரிவால் அனல்பட்ட மெழுகு போல் துன்பமுற்று அந்தணர்கள் மனமுருகி நின்றார்கள் அப்படிங்கறதா இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இந்த 13வது பாடல் என்னன்னா, இப்ப வந்து கரையை கடந்துட்டாங்க. கரையை கடந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, குகன் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில உங்களை விட்டுட்டு போறனே, நீங்க துயருற்று இருக்கிற நிலைமையில உங்களை விட்டுட்டு போறனே அப்படின்னு சொல்லி வருந்திக்கிட்டு இருப்பான். சோ அப்ப வந்து நீ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, சோ நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி குகனுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து இந்த 13வது பாடலும் 14வது பாடலும். இது நம்ம வந்து ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல வந்து நியூ புக்ல பார்த்தாச்சு. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என்னுயிர். அமலன்னா ராமன். சோ குகன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ராமனும் திரும்ப சொல்றான், என்னுயிர் அணையாய் நீ வந்து என்னுடைய உயிர் போன்றவன். இளவல் உன் இளையான். இந்த என்னோட இலக்கோன் இருக்கான் பாரு, என்னோட இளவல், என்னோட தம்பி இருக்கான் பாரு, அவன் உன்னோட இளையவன். இந்நன்னுதல்னா அகன்ற நெற்றியுடைய, அழகிய நெற்றியை உடைய இந்த இவள் இருக்கா பாரு சீதை, அவ நின் கேள் அப்படின்றாங்க. கேள்னா உன்னோட அண்ணி. நளிர்கடல்னா இந்த குளிர்ந்த கடல், நிலமெல்லாம் உன்னுடையது. நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். நான் நீ சொல்ற ஏவலுக்கு பணிபுரிபவன் அப்படின்னு சொல்லி படுத்திட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, துன்புளதெனினும் அன்றோ சுகமுள்ளது அதுவன்றி பின்புலத்திடை மண்ணும் பிரிவுளதென உன்னேல் முன்புலையும் ஒரு நாள்வேம் முடிவுளதென உண்ணா அன்புல எனினாம் ஓர் ஐவர்கள் உளரானும். துன்புளதெனினும் அன்றே சுகமுள்ளது. துன்பம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அப்பதான் சுகம்னு ஒண்ணு இருக்கும். அதுவன்றி பின்புல, அது வந்து எப்பவுமே பின்னாடிதான் வரும் அப்படின்றாங்க. திடை மண்ணும், திடைங்கிறது இந்த இடத்துல பின்புலது, இடை மண்ணும்னு பிரிச்சு படிக்கணும். ஓகேங்களா? பின்புலது பின்னாடி வரும், இடைமண்ணும் பிரிவுளதென, அதாவது இப்ப இடையில நடக்கக்கூடிய இந்த பிரிவை எண்ணி வருந்தாத, நினைக்காத. பிரிவை உன்னேல் அப்படின்னா நினைக்காது, எண்ணாது. முன்புலேம் ஒரு நாள்வேம், நாங்க முன்னாடி 4 பேராதான் இருந்தோம். முடிவுளதென ஒன்னா. சோ நாங்க இது வந்து இதோட நிக்கல, நாங்க 4 பேருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது அதோட நிக்கல. அன்பால, உன்னோட அன்புனால இனி நம்ம 5 பேர் ஆயிட்டோம். நீயே என்னோட தம்பிதான் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்லுவாங்க. இது ஆறுதல் மொழிகள் இது எல்லாமே. சோ இந்த 13வது பாடலும் 14வது பாடலும் நியூ புக்லயே ஆல்ரெடி படிச்சுட்டோம். அதனால நீங்க ஜஸ்ட் இதை இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். எப்பவுமே பாடல்கள் படிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், ஒரு வாட்டி அந்த பாடலை படிக்கணும். அதுக்கடுத்து அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருள் தெரியணும். அதுக்கடுத்து அந்த பாடலுக்கான பொருள் என்னங்கிறது நீங்களா அறிஞ்சுக்க பாருங்க. அதுக்கடுத்து கீழே கொடுத்திருக்கக்கூடிய பொருளை படிங்க. ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி சொன்னல, துன்புளதெனினும் அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் 2 பாட்டா வந்து உங்களுக்கு அந்த 13, 14
பாடலா கொடுத்திருக்கக்கூடிய 10th ஓல்டுல கொடுத்திருக்கக்கூடியது இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி நம்ம இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஷார்ட்ஸ்லயோ இல்ல ஒரு வீடியோ ஃபார்மேட்லயோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்னது? சடகோபர் அந்தாதி அப்படிங்கிறது வந்து கம்பர் எழுதின ஒரு நூல். இந்த சடகோபர் அந்தாதி யாரை பற்றி கம்பர் எழுதினாரு அப்படிங்கறத நீங்க அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதாவது 12th ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய கம்பராமாயணம் பகுதியோட அடுத்த வீடியோல நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஃபார் more videos, stay tuned. Thank you.